ஹாய் எல்லாருக்கும். ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தா இந்த ரிலீஸ் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் வந்து பயங்கரமா வந்து எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. எல்லா தியேட்டர்லயுமே வந்து வெள்ளிக்கிழமை எதனா ஒரு படத்த வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாரி தான் வந்து கில்லி ரிலீஸ் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட செம்ம ஹிட் குடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தொடரா நெறைய படம் ரிலீஸ் பண்ணாங்க. அஞ்சான் ரிலீஸ் பண்ணாங்க. அட்டகாசம் ரிலீஸ் பண்ணாங்க. அஜித்தோட ஃபேனா இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா, எங்களுக்காக வந்து பில்லா வந்து இது பண்ணுங்க, மங்காத்தா பண்ணுங்க. இந்த மாரி நெறைய அவரோட நடிச்ச மாசான படத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லி ரெக்வெஸ்ட்டா வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இத தொடர்ந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. மேபி செலக்டிவ் பேஸ்ல அது போலாம். ஸோ ஆனா இவங்க போன வெள்ளிக்கிழமை வந்து அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரிலீஸ் ஆன அந்த 4 நாள்லயே பார்த்தா 95,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அது அப்ப எடுத்த படம் அப்படின்றதுனாலுமே இப்போ வந்து பயங்கரமா வந்து ஸ்டில் அந்த மாஸ் குடுத்துட்டு தான் அது வந்து பயங்கரமான ஒரு சேல்ல போயிருக்கு அப்படின்றத கூட சொல்லலாம். ஸோ ரசிகர்கள் மத்தியில அஜித் ஃபேனா இருக்கிற நெறைய பேர் வந்து உயிர குடுத்து அந்த படத்த போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஜே 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 ஜேன்னு இருக்கு அப்படின்றத கூட சொல்றாங்க. ஸோ இன்னும் நெறைய படம் அஜித் நடிச்ச படம் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த படம் மட்டும் கிடையாது. பொதுவாவே வந்து எந்த ரிலீஸ் பண்ணாலும் அவங்களோட ஃபேன்ஸுமே வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுமே தெரிய வருது. இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்ட்டு. ஸோ மேலும் மேலும் இதுக்கப்புறம் எந்த மாரி படத்த ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மேலும் இந்த மாரி ஒரு கன்டென்ட்ஸ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.